க்ரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்ர சனிப்பியச்ச ராகவே கேதவே நமக. உலகை கட்டி காக்கும் பரமேஸ்வரன் பார்வதியின் திருவருளால் அனைவரும் நலமுடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது பிப்ரவரி மாதத்திற்கான ராசி பலன்கள். முதலில் கிரகங்களின் நிலைகளை பற்றி பார்க்கலாம். பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கிரகங்களுடைய நிலைகள். மிதுன ராசியிலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். சிம்ம ராசியிலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். மகர ராசியிலே சுக்கிர பகவான், சூரிய பகவான், செவ்வாய் பகவான் 3 கிரகங்கள் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். கும்ப ராசியிலே புதன் பகவான், சனி பகவான், ராகு பகவான் 3 கிரகங்கள் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இம்மாதம் 3 கிரகங்கள் இடப்பெயர்ச்சி ஆகின்றன. பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி மகர ராசியில் பயணம் செய்து கொண்டிருக்கின்ற சுக்கிர பகவான் கும்பராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி மகர ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற சூரிய பகவான் கும்பராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். பிப்ரவரி மாதம் 21ஆம் தேதி மகர ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற செவ்வாய் பகவான் கும்பராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். நான் கூறக்கூடிய பலன்கள் அனைத்தும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கோச்சார ரீதியான உலக மக்கள் அனைவருக்குமான பொது பலன்கள். உங்களுடைய சுய சாதகத்தில் கிரகங்கள் இருந்த நிலைமையும் தற்போது நடக்கக்கூடிய தசாபுத்தியும் கணக்கில் எடுத்துக்கொண்டு பலன்கள் எடுக்கும் போதுதான் துல்லியமான பலன்களை எடுக்க முடியும். உங்களுக்கு துல்லியமான பலன்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் ஆகியவற்றை எனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைத்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம். உரிய கட்டணம் செலுத்தி வாருங்கள் ராசிக்குள் போகலாம். ரிஷப ராசி. ராசியிலே எந்தவித கிரகங்களும் இல்லை. ராசிநாதன் பாக்கியஸ்தானத்திலும் தொழில் ஸ்தானத்திலும் இம்மாதம் அவர் பயணம் செய்து கொண்டிருப்பதால் புகழ் அந்தஸ்திலிருந்து சந்தோஷம் நிலவக்கூடிய மாதமாகவே இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு அமைய காத்து கொண்டிருக்கின்றது. செயல்பாடுகளில் வேகம் நிறைந்திருக்கும் எந்த ஒரு செயலையும் முனைப்போடு செய்து முடிப்பீர்கள். அதெல்லாம் துலங்கும் நேரம் நேரம். குடும்ப வாக்குஸ்தானத்திலே தனகாரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் ஆதாரம் மேம்படக்கூடிய மாதம் இந்த மாதம். மாதிரியமாக எதையும் பேசி எளிதில் சாதித்து விடுவீர்கள். உங்களை சுற்றி உள்ளவர்கள் எல்லாம் உங்களுக்கு மரியாதையும் கொடுப்பார்கள். எதிர்பார்த்து கொண்டிருந்த இடங்களிலிருந்தெல்லாம் பண வரவுகள் தாராளமாக கிடைக்கும். குடும்ப உறுப்பினர்களை ஒற்றுமை நிலவக்கூடிய மாதம் இந்த மாதம். வீரியஸ்தானத்திலே தைரிய வீரியஸ்தானாதிபதி சந்திர பகவான் இம்மாதம் 1ஆம் தேதி அவர் அங்கே பயணம் செய்து கொண்டிருப்பதும், வீரியஸ்தானத்தை தைரியகாரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் பார்வையிடுவதாலும் எதிரிகளால் இதுவரை இருந்து வந்த தொல்லைகள் அகலும். எதிரிகள் உங்களை கண்டு அஞ்சுவார்கள். சகோதரர்களுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்திருக்கும். அவர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. சிலருக்கு சிறு ஒரு பயணங்களால் ஆதாயம் உண்டு. கடித போக்குவரத்தால் நல்ல செய்திகள் எல்லாம் வந்து கிடைப்பதற்கான ஒரு சூழல் உண்டு. சுப செய்திகள் வந்து கிடைக்கும். ஸ்தானத்திலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதும் சுகஸ்தானத்தை பகவானும் ராகு பகவானும் பார்வையிடுவதாலும் யாருடன் அனுசரித்து போவது நல்லது. தாய்க்கும் உங்களுக்கும் இடையே கருத்து மோதல்கள் ஏற்படும். கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் எல்லாம் படிப்பிலே கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். பூமி, வீடு, வாகனத்தால் மன உளைச்சல்கள் ஏற்படும். வாகனத்தை வாங்கும் போதும் விற்கும் போதும் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். புத்திரஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. புத்திரஸ்தானாதிபதி புதன் பகவான் மாதம் தொழில் ஸ்தானத்திலே அவர் பயணம் செய்து கொண்டிருப்பதால் பாக்கியத்திற்காக எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். குழந்தைகளால் நற்பெயரும் புகழும் ஏற்படும். குழந்தைகளுக்கு சுப நிகழ்ச்சிகளை நடத்துவீர்கள். காது குத்து, திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான ஒரு சூழலும் ஏற்படும். கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கெல்லாம் புதிய வாய்ப்புகள் தேடி வரும். கலைத்துறையின் மூலமாக கூடுதலான வருவாயை காண முடியும். ரேஸ், குதிரை பந்தயம் மற்றும் சூதாட்டங்களில் ஈடுபடுபவர்களுக்கெல்லாம் இது ஒரு பொன்னான காலமாகும். வருவாயை காண்பீர்கள். சிலர்களுக்கு பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியிலே உங்கள் காதல் திருமணம் நிறைவேறும். மாதம் சிலர் குலதெய்வ கோயிலுக்கு போய் வருவீர்கள். இதனுடைய அனுக்கிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக இம்மாதம் நிறைந்திருக்கும். ரோகசத்துர ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. ருணரோகசத்துர ஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதால் மற்றும் நிதி நிறுவனங்களில் விண்ணப்பித்திருந்தால் உங்களுக்கு எளிய முறையில் கடன் கிடைக்கும். உடன் வேலை பார்க்கக்கூடிய சக பணியாளருடைய அன்பும் ஆதரவும் நிறைந்திருக்கும். அவர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. செய்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் உங்களுடைய தொழிலாளர்களுக்கும் உங்களுக்கும் இடையே ஒரு இணக்கமான ஏற்படும். ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. களத்திர ஸ்தானத்தை சனி பகவான் பார்வையிடுவதால் மனைவியிடையே ஒருவருக்கொருவர் அனுசரித்து போவது நல்லது. இல்லையில் உங்களுக்குள் கருத்து மோதல்கள் ஏற்படும். தொழில் செய்பவர்களாம் கூட்டு தொழிலில் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. அஷ்டமஸ்தானத்தை அஷ்டமாதிபதி பகவான் பார்வையிடுவதால் எதிர்பாராத நேரங்களில் எதிர்பாராத இடங்களிலிருந்து எதிர்பாராத பண வரவுகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது. ஸ்தானத்திலே சுக்கிர பகவான், சூரிய பகவான், செவ்வாய் பகவான் 3 கிரகங்களை இம்மாதத்தினுடைய முற்பகுதியில் பயணம் செய்து கொண்டிருப்பதும், பாக்யாதிபதி பகவான் தொழில் ஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்திருக்கும். தந்தை உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார். சில தர்ம காரியங்களில் ஈடுபடுவீர்கள். சிலர் புண்ணிய ஸ்தலங்களுக்கெல்லாம் போய் வருவீர்கள். வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் உண்டு.
அந்நிய மதத்தினரால் அனுகூலமான பலன்கள் உண்டு. சிலருக்கு முன்பின் தெரியாதவர்களெல்லாம் உதவிக்கரம் நீட்டுவார்கள். ஸ்தானத்திலே தொழில் காரகன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் பலத்தோடு பயணம் செய்து கொண்டிருப்பதும், இதனுடைய பிற்பகுதியிலே பகவான் செவ்வாய் பகவான் புதன் பகவான் கிரகங்களும் பயணம் செய்து கொண்டிருப்பதால் அபரிமிதமான முன்னேற்றம் உண்டு. எடுப்பவர்களுக்கெல்லாம் அவரவர் தகுதிக்கேற்றவாறு வேலைகள் கிடைக்கும். ஏற்கனவே பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு பாராட்டு கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு அரசியல் நல்ல முன்னேற்றமும் உயர் பொறுப்புகளும் சிலருக்கு தேடி வரும். ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் அல்ல. லாபஸ்தானாதிபதி தனம் குடும்ப வாக்குஸ்தானத்திலே அவர் பயணம் செய்து கொண்டிருப்பதால் காரியங்கள் அனைத்தும் இரட்டிப்பான வருவாயை தரும். மூத்த சகோதர சகோதரனுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்திருக்கும். நண்பர்கள்லாம் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள். ஸ்தானத்திலே ஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் இம்மாத முற்பகுதியிலே பார்வையிடுவதும், பார்வையும் விரயஸ்தானத்திலே விழுவதாலும் அவ்வப்போது தேவையில்லாத செலவுகள் ஏற்படும். செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் தேடி வருகின்றது. திருப்பொருளால் அனைத்து செல்வச் செழிப்பும் பெற்று சிறப்புடன் வாழ அந்த இறைவனை வணங்கி நேயர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜோதிடன். நன்றி, வணக்கம்.